அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் சப்தம், அதாவது சவுண்டு மூலம் நம்ம எந்தெந்த விதத்தில் நம்ம உடல் செயல்படுது அப்படின்றத பார்ப்போம். சென்ற காணொலியில் நாம் உணர்வு, இந்த உணர்விலிருந்து வார்த்தைகள், அதாவது சப்தம், அப்புறம் வெளிச்சம், வெர்பலைசேஷன், காட்சிப்படுத்துதல், இதன் மூலமாக, அதாவது இந்த ரெண்டு விஷயங்கள் மூலமாக தான் நம் மனதில் ஒரு விஷயத்தை கிரகித்து அதை நம்ம கருத்தாக்கங்களை உருவாக்கி அதற்கேற்ப செயல்பட்டு இந்த உலகத்திலேருந்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறோம். இதில் 36 தத்துவங்களுக்கு உட்பட்டு தான் இந்த மனம் இயங்கும், மனம் மாய்க்கு உட்பட்டு இயங்கும். அப்போ 36 தத்துவங்கள் இயங்குன்றது சொல்லியிருந்தோம். இன்றைக்கு சவுண்டு மட்டும் என்னன்றது பார்ப்போம். சவுண்டு மொழி ஏன் உருவாச்சுன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். மொழி தமிழ் மொழி சிவன் தான் உருவாக்கினார். சிவனுடைய அந்த உடுக்கிலேருந்து சப்தம் வெளிப்பட அகத்தியர் அதற்கு இலக்கண வகுத்து தமிழ் இலக்கியம் உருவாகுது. அது உடுக்கின் மறுபக்கம் அந்த சவுண்டில் பாணினி சான்ஸ்கிரிட் உருவாக்கினார். இந்த ரெண்டு லாங்குவேஜ் பரமசிவன் உடுக்கில் சப்தத்தை கொண்டு தான் உருவானுச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த சப்தம் தான் உணர்வில் உணர்வு போயிட்டு இயக்குது. அதாவது நம்ம மனம், கான்சியஸ், இதுக்கு இழைக்கிற பலமாக இருக்கிற இந்த சப்தம் தான். அது இந்த நம்ம டிஎன்ஏல இந்த சப்தங்கள் பதிவாக இருக்குது. என்ன மாதிரி சப்தங்கள் நம்ம டிஎன்ஏல பதிவாக இருக்கோ அதற்கேற்ப நம்ம கான்சியஸில் உணர்ந்து நம்ம அதற்கேற்ப மெமரி வெளிப்பட்டு நம்ம அதற்கேற்ப அறிவு வெளிப்பட்டு நம்ம இயங்குறோம். இப்போ இந்த சப்தம் பேசிக்கலாக தமிழில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30 சப்தங்கள். அந்த 30 சப்தங்களை வச்சு தான் மற்ற 247 வேர்ட்ஸும் எழுத்துக்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போது இந்த சப்தங்கள், அது மூலமான எழுத்துக்கள், இந்த எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் மூலம் அந்த அர்த்தங்கள், அந்த அர்த்தங்கள் மூலம் வைத்து நாம் ஒவ்வொரு மொழியும் இனம் கொண்டு நாம் புரிஞ்சுக்கிற விஷயம் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது இது நடக்குது. அப்போது நம்ம மொழியின் மூலம் சப்தத்தை உள்வாங்கி அந்த சப்தம் சக்கராக்களை நம்ம இயக்கி சக்கராவில் அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் அப் க்ளோஸாக நடந்து அதுக்கு மாதிரி சக்தி ஓட்டம் நம்ம உடம்புல நிகழ்ந்து, சக்தி ஓட்டம் எவ்வளோக்கு நிகழ்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நினச்ச விஷயங்களை அடைய முடியும். அப்போ இங்கே சக்தி ஓட்டம் என்பது தான் பிரதானம். இந்த சக்தி ஓட்டத்துக்கு சவுண்டு மூலம் சக்தி வருது. ஓகேங்களா? ஒரு சைடு. இன்னொரு சைடு வெளிச்சம், காட்சிப்படுத்துது. அப்போது இந்த சக்கராவில் ஒவ்வொரு சக்கராவுக்கு ஒரு கலர்ஸ் நம்ம பெரியவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த கலருக்கெல்லாம் மீனிங் இருக்குது. அந்த கலர் ஈவன் கிரில்லின் ஃபோட்டோகிராஃபில் கலர் எடுத்து ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சக்கரால் ஒரு பிரதான கலர் வெளிப்படும். சக்கரோடைய தன்மை இயல்புக்கேற்ப அது வெளிப்படும். ஆனால் நன்றாக இயங்குகிற சக்கரா தான் நம்ம பெரியவர்கள் முனிவர்கள் வைத்துள்ள அந்த கலர் ஒவ்வொரு சக்கரம் ஒரு கலர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் டீட்டெயில் அப்புறம் பார்ப்போம். அப்போ சக்கராஸ் கிரில்லின் ஃபோட்டோகிராஃபி முறையில் ஃபோட்டோ எடுக்க முடியும். அந்த எடுத்த ஃபோட்டோ வச்சுட்டு அந்த சக்கரா எப்படி இயங்குது, ஃபுல்லாக இயங்குதா, இல்லை குறைவாக இயங்குதா, அடைப்பட்டிருக்குதா, இல்லை சக்கரோடைய எனர்ஜி ஓட்டம் சுழுமையில் இடங்களை இயங்க வேண்டியது பிங்களை நோக்கி போயிருக்குதா, பிங்களை இயங்குவது இடங்களை நோக்கி போயிருக்குதா அப்படின்றதெல்லாம் கிரில்லின் ஃபோட்டோகிராஃபி சயின்டிஃபிக்காக நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை அனலைஸ் பண்ணி நம்மளுடைய ஆரா ஸ்டடி பண்ணி எனர்ஜி லெவலை கரெக்ட் பண்ண முடியும். இது ப்ராக்டிக்கல். அப்போது இது சப்தத்து மூலயமா சக்கரை எவ்வளோ ஓப்பன் ஆகுது, அதை சப்தம், வெளிச்சம், இது ரெண்டுத்துக்கும் ஒளி இது ரெண்டுத்துக்கும் உரிய அந்த இன்டர் கனெக்ஷன்ஸ் தான் நமக்கு அதுக்கேற்றப்ப தாட்டை உருவாக்குது. அப்போது ஒளி ஒடுங்க ஒளி வெளிச்சம் அதிகமானால் அது நல்ல உயர்நிலைக்கும், ஒளி வெளிச்சம் குறைந்து சப்தம் அதிகம் போது அது கொஞ்சம் கீழ நிலையிலும் நம்ம இயக்க வைக்குது. அப்போது இந்த இயக்க இது ரெண்டுத்துக்கு கொண்டு தான் இயங்குது மனதின் துணை கொண்டு. அப்போது இந்த ஒளியை சரிப்படுத்தினாக்கா நீங்கள் உங்களுடைய உணர்வையும் சரிப்படுத்த முடியும். அதுக்காக மந்திரம். அப்போது ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒரு மந்திரம் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மந்திரம் வச்சுருக்கும் போதும் நம்மளுடைய சவுண்டு அலைன் ஆகிட்டு அதற்கேற்றப்போ டீனில் கரெக்ட் ஆகிட்டு அது நம்ம உணர்வு பிரதிபலிக்குது. அதுக்கு அந்த உணர்வின் பிரதிபலிக்கிறது நம்ம உணர்வு, அதுதான் எமோஷன் நமக்கு வெளிப்படுது. ஸோ இந்த சப்தத்தை கரெக்ட் பண்ண தான் பெரியவங்க மந்திரம் வச்சுருக்காங்க. இது பார்த்தோம். இந்த சப்தங்களில் தமிழில் 12 உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்து, 30 எழுத்து, அப்புறம் கிரந்த எழுத்துக்கள் 6, 36. அப்போ
36 தத்துவங்கள் உள்ளடக்கி மனதின் மொழிங்கிறதுக்கு தமிழ் மொழி வந்து ஒரு பேச்சு மொழியாக வந்தது. அந்த பேச்சு மொழி தமிழ் மொழி நீங்கள் உச்சரிக்கும் போது உபயோகிக்கும் பொழுது உங்களுடைய பிராண விரயம் கம்மியாக இருக்கும், ஆனால் நீண்ட நாள் உயிர் வாழலாம், ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மற்ற மொழியில் கம்பேர் பண்ணும்போது இது சிவனே வகுத்த மொழி. ஆனால் பிராணசக்தி மூச்சு வெட்டுன்னு தான் பேச்சு வரும். ஆனால் பிராணசக்தி நிறைய விரயமாகாமல் நம்மளுக்கு பேச்சு வரணும். அது தமிழ் பிரதான மொழி. இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் தமிழ் ஐலட்லாம் பண்ணல, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் சொல்கிறேன். அதுக்கடுத்து சான்ஸ்கிரிட்டில் பாணி உருவாக்கணும்ல, அதில் 54 சப்தங்கள். அது 54 சப்தங்கள் இப்போ 57 எழுத்துக்கள், 54 எழுத்துக்கள். மீது 2 சப்தங்கள் இருக்குது. அது தேவர்கள் மட்டும் உணரக்கூடிய சப்தங்கள். அப்போது 54 + 2 56 சப்தங்கள். நம்ம 54 சப்தங்கள் வைத்து சான்ஸ்கிரிட்லையும் 30 + 6 36 இது வச்சு தத்துவுக்கு அப்பாற்பட்டு போனால் உயிரிழத்த ஹக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த ஹக்குன்ற ஒருத்த நீங்கள் அந்த தாத்பரியத்தை அதை உச்சரிக்கும் போது நீங்கள் தத்துவுக்கு கடந்த நிலையில் 36 கடந்து 37 உள்ள அந்த ஹக்கு போகும்போது போயிடலாம். அப்போ தமிழில் ஹக்கை அடைந்தால் நீங்கள் தத்துவங்களை அப்பாற்பட்டு போகலாம். சான்ஸ்கிரிட்டில் 54 எழுத்துக்களை வைத்து அதன் மூலம் உச்சரித்து அதன் மூலம் மந்திரங்களை வைத்து அதை மூலமாக ஒரு தாத்பரியம் வைத்து அந்த உடலை செம்மையாக இயக்குவதற்கு வலியுறுத்திருக்காங்க. ஆனால் சான்ஸ்கிரிட்டில் பிராணசக்தி விரயம் அதிகமாகும். ஆனால் பேச்சுகள் நிறைய யூஸ் பண்ணாமல் சான்ஸ்கிரிட் ஒன்லி மந்திரங்கள் இதை மாதிரி குறைந்த அளவு சாமி வழிபடும் போது உச்சரிக்கும் போது மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்குது. இதில் சான்ஸ்கிரிட் பெருசாக தமிழ் பெருசாக பார்க்கல. நீ நிறைய நாள் உயிர் வேணுமா தமிழை பேசு, வாழும்போது நல்லா வாழணும், நல்லா உயிர் பண்ணி இருக்கணும். அப்போ கொஞ்சம் சான்ஸ்கிரிட்டை மந்திரமாக சொல்லிக்கும். இது ரெண்டுமே உடலுக்கு தேவை இயக்கத்துக்கு. அப்படின்றதுக்காக 2 மொழி உருவாக்கிறார். சிவன் உருவாக்கின மொழி. அதனால் நம்ம இதில் சர்ச்சைக்கு போக வேண்டாம். அப்போது இது ரெண்டும் என்னென்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மொழியுடைய ஒலிகளை கொண்டு தான் இந்த உடல் இயங்குது. அப்போ அந்த வார்த்தைகளை அர்த்தங்களை கொண்டு நாம் நம்ம உணர்ந்து அதை கேட்ப ரியாக்ட் பண்ணுறோம் மனதின் துணை கொண்டு. ஸோ இந்த ஒலியில் நீங்கள் எப்படி கரெக்ட் செய்து இது பண்ணுறதுக்கு நம்முடைய குருமார்கள் பல பேர் வந்திருக்காங்க. அவங்க பல மந்திரங்களை சொல்லியிருக்காங்க காலத்துக்கு ஏற்ப. அந்த மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் பிரம்மத்தை அதை சொல்வதன் மூலம் இல்லை அதுக்குரிய டைம்களை சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒரு சில மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை ஒரு சில டைமில் சொன்னால் அதனுடைய அணுகுலம் நன்றாக இருக்கும். அப்போ அந்த சக்கரை நல்லா வேலை செய்யும். அதுக்குள்ள தனித்தனி மந்திரங்கள் ஒவ்வொரு சக்கராக அது டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம். அப்போது ஒலியை கொண்டு சப்தத்தை கொண்டு நம்முடைய உணர்வை மேம்படுத்த முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு இந்த காணொலியில் இதை கண்டமைக்கு நன்றி. இப்போ இதில் இந்த சப்தம் இன்னும் மேலான நிலைக்கு எப்படி போகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா, பரமசிவன் நம்மளுடைய பரமசிவ சக்தி, சிவனுடைய சக்தி பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லுவாங்க. அது நம்ம மூலாதாரத்தில் இருக்குது. அதுதான் மூலாதாரம் ஒவ்வொரு சக்கரம் ஒரு உணர்வை சார்ந்து இருக்குது. மூலாதாரம் செக்ஸ் உணர்வு நிறைந்த சக்கரம். அப்போ பரமசிவனுடைய சக்தியை மூலாதாரத்தை செக்ஸ் உணர்வாக தான் நம்மளுக்குள்ளே வெளிப்படுது. அப்போது அந்த எனர்ஜி நம்ம எவ்வளோக்கு உள்வாங்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்குள்ள சக்தி ஓட்டம் நல்லாயிருக்கும். அது எப்போ உள்வாங்கிற நம்மளுக்கு தடையாகுதுனாக்கா, நம்ம இந்த செக்ஸில் நம்ம போதிலும் திருப்தி இல்லாமல் நமக்கு போதிலும் கிடைக்காதனால நம்ம இதில் ரொம்ப டிப்ரைவ்டாக இருக்கும். மற்றவங்க நல்லா இருக்குது நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தாவே அதை மூலாதாரத்தை உடனே அடைச்சிடும். அப்போ பரமசிவன் பிறந்த புனித சக்தியானது உங்களுக்கு அங்கேயே அடைப்பட்டு போகுது. அப்போ மூலாதாரத்தில் சக்கரம் எனர்ஜி அடைப்பட்டுச்சா மேல் சக்கரத்தில் எனர்ஜி கிடைக்காது. அப்போது நம்ம பேசிக் நம்ம ஒவ்வொருத்தரும் லைஃப் நீட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த நீட்ஸ் 7ஆக பிரிச்சுருந்தேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். அப்போது மனுஷன் அத்தியாவசிய நீடு உணவு, உடை, இருப்பிடம், இந்த செக்ஸ், இதுதான். இந்த அத்தியாவசிய தேவையில் முதன்மையாக வர்றது செக்ஸ். ஓகேங்களா? அப்போது இந்த இதில் பாதுகாப்பு இருந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாக்கா பரமசிவ எனர்ஜி அந்த பியூர் எனர்ஜி உங்களுக்கு மூலாதாரத்தில் பொங்கி மேல் நோக்கி எழும். அப்போ அந்த எழுற எனர்ஜி விரையும் எங்காதுனாக்கா சுவாசனாக நேற்றே சொல்லியிருந்தேன். அது 5 அக்னியில் பிரிந்து 5 சக்கராக்க போயிட்டு அது தகுந்த மாதிரி நம்ம இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி பிரியுது. அப்போது
அது 5 அக்னிகள் இல்லாமல் சுழுமுனை நேராக போயிடுச்சாக்கா சக்தி வரம் இல்லாமல் அப்படியே வந்து சக்தி மேலோகி போகும் சொல்லியிருந்தேன். அப்போது இந்த சவுண்டை கொண்டு நல்ல சவுண்டு நம்ம வார்த்தையெல்லாம் சவுண்டிங்க. அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே என்ன வார்த்தையில் வைத்து நம்மளுக்குள்ளே இயங்கி கொண்டு இருக்கிறோமோ அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அந்த வாழ்க்கை சாட்டிஸ்ஃபைடு இல்லை, எனக்கு வந்து மற்றவங்களுக்குள்ள வந்து நல்ல அழகான மனைவி எனக்கு கிடைக்கல, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே புலம்பி அந்த உங்களுடைய செக்ஸில் நிறைவேற தன்மை இருந்தாக்கா அங்கே அந்த எனர்ஜி அடைப்படுது. அதனால் அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேருந்து வெளியில் வந்தாவே உங்களுக்கு வந்து இந்த மூலாதார சக்தி பொங்கி மேல் நோக்கி எழும். அப்போது இங்கேருந்து அளப்பரிய ஆற்றல் மேல் நோக்கி போகும். இதில் வந்து இது வந்து தந்திர சொல்லிக்கிற டெக்னிக் தான். இந்த செக்ஸ் எனர்ஜின்றது வந்து பரமசிவனுடைய எனர்ஜி, பியூர் எனர்ஜி. ஓகே, அவருடைய கிரானியல் கிடைக்கிற எனர்ஜி. ஓகேங்களா, இது பொட்டென்ஷியல் ஃபார்மாக இருக்கும். அது வந்து அப்படியே வந்து பெரிய எனர்ஜி, அப்படியே பொட்டன்ஷியல் அது இயக்கத்தை கொடுக்குறது எப்படின்னாக்கா அந்த சக்கரை ஓப்பன் ஆகி அந்த க்ளோஸ் ஆகிறதா வந்து அந்த எனர்ஜிக்கு இயக்கத்தை கொடுக்குது. அப்போது சக்தி, அப்போது சக்கரை ஓப்பன் அப் க்ளோஸ் ஆகிறதெல்லாம் வந்து காஸ்மிக்கில் வந்து சக்தியின் மூலமாக நடக்கிறது. அப்போது சக்தியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அணுகிறம் இருக்குதோ அந்தளவுக்கு சக்கரங்களை ஓப்பன் ஆக இந்த பரமசிவனுடைய மூலாதார சக்தி இருக்கிற அந்த எனர்ஜி வந்து மேல் நோக்கி பொங்கியலும் சகசரத்தை நோக்கி அடையும். அப்போது சகசம் நோக்கி அடையும் போது நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தின் எல்லா ரகசியங்களும் புரிந்து நம்ம பரமசிவன் நிலையை அடையலாம். அப்போது இதுதான் வந்து நம்ம உடல் இயங்கும் தத்துவம். இந்த தத்துவங்களை புரிந்து கொண்டு நம்ம செயல்பட்டால் நல்லா இருக்கலாம். அது எப்படின்றது பின்னாடி பார்க்கலாம். இப்போது இந்த சவுண்டுன்னு பார்த்துட்டு இந்த சவுண்ட்லேயே வந்து 16 சப்தங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எழுத்துக்கள் கிடையாது, அது மாதிரி ஒரு சப்தம் தான், அதுக்கு வந்து எழுத்து கூட கிடையாது. அப்போ அந்த 16 சப்தங்கள் தான் நமக்குள்ளே வந்து ஒரு எண்ணங்களை உருவாக்குற, வார்த்தைகளை உருவாக்குற, தாட்டை உருவாக்குது, அது பவர்ஃபுல் சிந்தனைகளை உருவாக்குது, கருத்தாக்கத்தை உருவாக்குது. அந்த 16 சப்தங்களை கொண்டு தான் நம்ம எல்லா விதமும் சிந்தித்து எண்ணங்களையும் வார்த்தைகளையும் உருவாக்கி அதன் மூலம் உணர்ந்து நம்ம செயல்படுறோம். அப்போ இந்த 16 சப்தங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 16 சப்தங்கள் தான் வந்து நம்ம இயக்கும், நம்முடைய எண்ணங்களை உருவாக்கும் சக்தி, உணர வைக்கும் சக்தி. அப்போ இந்த 16 சப்தங்களை கொண்டு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா வேர்ட்ஸும் உருவாக்கி அதன் மூலமாக நம்ம எண்ணங்களை உருவாக்கி அந்த எண்ணங்கள் தான் வந்து செயலாக இருந்து நம்ம இயங்குகிறோம். இப்போது இந்த 16 சப்தங்கள் சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற 56 சப்தங்கள், தமிழில் இருக்கிற 36 சப்தங்கள், அக்கூட சேர்த்து 37 வார்த்தைகள். சான்ஸ்கிரிட்டில் 56 சப்தங்களை வந்து 54 வந்து வார்த்தையாக இருக்குது, எழுத்துக்களாக இருக்குது. தமிழில் வந்து 36 எழுத்துக்களாக இருக்குது, ஆங்கிலம் சேர்த்து 37 எழுத்துக்கள். ஸோ இந்த எழுத்துக்களை கொண்டு தான் தமிழில் இருக்கிற எல்லா மற்ற எழுத்துக்களும் வந்து வார்த்தைகள் உருவாது. சான்ஸ்கிரிட்டில் வந்து இந்த 54 எழுத்துக்களை கொண்டு தான் எல்லா சான்ஸ்கிரிட மொழியும் உருவாக்கி நம்ம உணர்ந்து செயல்பட வைக்கிது. அப்போது இதை மட்டும் உணர்ந்து இந்த மொழியினுடைய சயின்ஸ்னால் உணர்ந்து நம்ம ஒளியை ஒரு ஸ்ட்ரீம்லைண்டாக வந்து பேசுகிறது தான் மொழி. அந்த மொழியை வந்து ஒரு வார்த்தையில் அர்த்தத்தை கொடுத்து அதன் மூலம் நாம் வந்து உணர்ந்து இந்த புலன்களை வந்து உள்வாங்கி நம்ம மனதை அதை அறிந்து மனதின் மூலம் நாம் அடையாளப்படுத்தி கொண்டு நாம் அதை வைத்து கொண்டு இயங்குகிறோம் என்பதை புரிந்து கொண்டால் போதும். ஸோ இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி. அப்போ சத்தத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்றத வந்து இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி ஒளியினுடைய தாத்பரியன்றதை வந்து சாமி சொல்லும்போது சொல்கிறேன். இன்றைக்கி சாமி வந்து பரமசிவன் சொன்ன அந்த சப்தத்தினுடைய தாத்பரியத்தை வைத்து வந்த விஷயங்களை வந்து இப்போ நான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கிறேன். ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நித்யானந்தம்.